கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமாகும் என சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோட்டி பேசியதற்கு கண்டனங்கள் வலுத்துள்ளன. ஆளுநர் போல காமகோட்டி மாறிவிட்டதாக அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ள நிலையில் அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை சங் பரிவார் அமைப்புகள் பரப்புவதாக மருத்துவர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சன்னியாசி வந்தாராம், அவர் வந்தோடனே அவர் நல்ல ஜுரம் அடிச்சுதான், உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமான்னாராம். அப்பா அந்த சன்னியாசி பேர் மறந்து போயிடுத்து. அப்பா உடனே சொன்ன கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்கே மாட்டில் சிவாஸ்தானத்தில் கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்தில் தொடர்ந்து போயிடுத்தான். அதனால ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், டைஜஸ்டிவ், இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், இது மாதிரி பல இதுக்கு நமக்கு கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய மெடிசன். இந்த மெடிசனல் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். முதல்ல குடிச்சு தினம் எல்லாருக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்கட்டும், குடிச்சுட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் இதெல்லாம் பேசுகிறாரு. அவர் எந்த அளவிற்கு அந்த மாட்டு மூத்திரம் என்பதே உடம்புக்கு கெடுதி என்று எல்லாம் முதல்லயே சொல்லியிருக்கிற ஒரு காலகட்டத்தில், அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிற காலகட்டத்தில், அறிவியல் ரீதியான ஒரு பல்கலைக்கழகத்திலே இயக்குனராக இருப்பவர் இதை சொல்லியிருப்பது எந்த அடிப்படையில், எதற்காக, ஏன் சொல்லுகிறார் என்றே புரியவில்லை. ஆக மக்கள் இதிலெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவரும் ஆளுநரை போல மாறிவிட்டார் போல் தெரிகிறது. நீண்ட காலமாகவே சங் பரிவார் அமைப்புகள் பசுவை புனிதமாக மாற்றி பசுடைய யூரின் கோமியம் என்பது மருத்துவ குணம் மிக்கது, கோமியத்தை குடித்தால் கொரோனா வராது, கோமியத்தை குடித்தால் கொரோனா குணமாகும், கோமியம் குடித்தால் கேன்சர் வராது, கோமியம் குடித்தால் கேன்சர் குணமாகும் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் தவறான பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆன்மீக கருத்துக்களை அறிவியலை திணிக்கின்ற பொழுது, மூட நம்பிக்கைகளை அறிவியல் மருத்துவர்கள் திணிக்கின்ற பொழுது, இன்றைக்கு கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி மையம் இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி முடிவை வெளியிட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.